போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வயசாகியும் போதும் பொண்ணு ஒரு பக்கமும் அன்னபூர்ணி அம்மா ஒரு பக்கமும் 2 பேரும் போட்டி மேல போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயத்துல அன்னபூர்ணி அம்மா அவங்க வேலைகளை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போதும் பொண்ணு போட்டு வாருன்னு வாரிட்டு இருக்காங்க. விஜயோட ஃபேமிலி எவ்வளவு பெரிய வசதியான குடும்பம். துணி கடைக்கு போன இடத்துல டீயை கொடு, ஜூஸை கொண்டு வா அப்படின்னு பிரச்சனை பண்றதெல்லாம் கேவலமானதா தெரியல போல இருக்கு போதும் பொண்ணுக்கு. மரியாதைக்கு கேட்டாங்கன்னா வேணான்னு சொல்லி இருந்திருக்கணும். இல்ல கேட்டதை கொடுத்தாங்களா சத்தம் போடாம வாங்கி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கணும். அன்னபூர்ணி அம்மா என்ன குடிக்கிறாங்களோ அதுதான் தனக்கு வேணும் அப்படின்னு கேவலமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க போதும் பொண்ணு. இதனால அவங்க அவமானம் தான் பட்டாலே தவிர எந்த மாற்றமும் நிகழவே இல்லை. நம்ம ஹீரோ விஜய்க்கும் ஹீரோயின் மல்லிக்கும் துணி எடுக்கவும் அதை ட்ரையலா போட்டுட்டும் வந்தாங்க. போட்டுட்டு வந்து நின்னதுமே ஒருத்தர் பார்த்து பலமா ஆச்சரியப்படவும் ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் வச்ச கண்ணு வாங்காம பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இடையில ஒரு காதல் பூத்துருச்சு அப்படின்றது இவங்க விளையாடிக்கிற விஷயத்திலையும் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி கோவப்பட்டுக்கிற விஷயத்திலயுமே தெளிவா தெரிஞ்சது. அந்த கடையில இருந்த ஒரு அம்மா மல்லி விஜயோட ஜோடியை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமான ஜோடி, ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு, முதல் வேலையா போய் சுத்தி போடுங்க அப்படின்னு சொன்னதும் ஏற்கனவே செம கடுப்புல இருந்த ரஞ்சிதா இன்னும் 2 கடுப்பாகிட்டா. அதனால பில்லு போறதுக்கு முன்னாடி அந்த முகூர்த்த புடவைய சேதப்படுத்தவும் ஆரம்பிச்சா. அதை நம்ம ஹீரோயின் மல்லி பார்க்கவும் செஞ்சாங்க. தனியா கூட்டிட்டு வந்து சத்தம் போடவும் ஆரம்பிச்சாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மோததா இருந்தா என்கிட்ட நேரடியா மோது, அதை விட்டுட்டு இப்படி கேவலமா நடந்துக்காத, எதுக்காக உன் மாமாவுக்கு தண்டனை சொல்ல வைக்கிற அப்படின்னு நேரடியா கேட்டும் பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் அசிங்கம் கொடுக்குற ஜென்மமா ரஞ்சிதா பில்லு போற நேரத்துல இந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோயின் மல்லி விஜயை தனியா கூட்டிட்டு வந்து சொல்லவும் விஜய் பலமா கோவப்பட ஆரம்பிச்சாரு. பில்லு போட போற நேரத்துலதான் அந்த புடவை டேமேஜ் ஆகி இருக்கிற விஷயத்தையே கடைக்காரங்க பார்த்தாங்க. ரொம்ப வருத்தப்படவும் ஆரம்பிச்சாங்க. நாங்க இதை உடனே மாத்தி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி மாத்தியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவரு பலமா திட்டவும் ஆரம்பிச்சாரு. ஆனா ரஞ்சிதா இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. நான் எதுவுமே பண்ணல, இவ தானே சொன்னா, அப்படின்னா இவ தான் பண்ணிருப்பா அப்படின்னு பழிய தூக்கி நம்ம ஹீரோயின் மல்லிய போட ஆரம்பிச்சுட்டா. இதுக்குதான் பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஹீரோ விஜய், மல்லி, வித்யா அம்மா, அன்னபூர்ணி அம்மா, வெண்பா அப்படின்னு இவங்க மட்டும் தனியா வந்து துணி எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா எந்த சங்கடமும் ஏற்பட்டு இருக்காது. ஆனா இவங்க தான் சுற்றமும் சூழ வந்துட்டாங்களே. குறிப்பா ரஞ்சிதாவுக்கு இன்னும் பொறாம அடங்கவே இல்லை. கடைசி நேரத்துல தான் தாலி கட்டிக்க போறோம் அப்படின்ற எண்ணமும் அவ மனசுல நிறையவே இருக்கு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு பாவம் அவளுக்கு இன்னும் தெரியல. போக போக சூழ்நிலைகள் மாறும் போதுதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு புலம்பவும் போறா. இது ஒரு பக்கம்னா அதே கடைக்கு திரு எப்பயோ வந்து சேர்ந்துட்டாரு. அவர் கடன் முழுக்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தேடிட்டு இருக்காரு மனுஷன். ஆனா எதையும் வாங்க வந்த மாதிரி தெரியல, துணியும் எடுக்கல. ஒரு பக்கம் திரு போய்கிட்டு இருக்காருன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மல்லி போய்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நேருக்கு நேரா சந்திக்கவும் இல்ல, யாரும் யாரையும் பாத்துக்கவும் இல்ல. எப்படி இருந்தாலும் இன்னும் எபிசோட்ல திரு மல்லியை பார்க்க போறதும் இல்ல, மல்லி திருவை பார்க்க போறதும் இல்ல. அடுத்த எபிசோட்லயாவது பாத்துக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ரஞ்சிதா பண்ண காரியத்துக்கு நம்ம ஹீரோ விஜய் கிட்ட கடையில எல்லாரும் முன்னாடியும் பலமா வாங்கி கட்டிக்க போறா. வாங்கி கட்டினதோட இல்லாம சேதப்படுத்தின புடவைக்கு பணத்தையும் கட்ட சொல்லி நம்ம ஹீரோ விஜய் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம அவர் சொன்ன வார்த்தையை மறுத்து பேச முடியாம பணத்தை கட்டிட்டு அந்த கிழிஞ்சு போன புடவைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா ரஞ்சிதா. ரஞ்சிதாவுக்கு இது சரியான தண்டனை தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Bye guys.